நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். எம்ஜிஆரின் தொண்டர்கள் என்பதால் ஊழலை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பாஜகவில் இணைந்துள்ளனர் என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இன்னைக்கு சுமார் பல்வேறு கட்சியில இருந்து இன்னைக்கு பாஜகவில் இணைஞ்சிருக்கீங்க. முதல்ல இந்த கட்சிக்கு வருவதற்கான காரணம் என்ன? அவர்கள் இந்த இயக்கத்திற்கு வருவதற்கான காரணம், இனி தமிழ்நாட்டுக்கு உகந்த அரசியல் தேசியமும் தெய்வீகமும் தான் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று, தமிழகத்திலே இப்பொழுது நீண்ட காலமாகவே ஒரு ஊழல் மிகுந்த அரசாங்கங்களை நடத்துகிற பாணி. யார் அதிகமாக ஊழல் செய்து, யார் அதிகமாக சம்பாதித்து, யார் அதிகமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களெல்லாம் எப்படி தங்கள் தயாரிக்கப்பட்டார்கள் என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போதே ஊழலை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். இவர்களுக்கெல்லாம் தெரியும். காரணம் என்றால், நீக்கப்பட்டு அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு 10-20 நாட்கள் அவர் நம்முடைய அக்டோபர் 17ஆம் தேதி வரை, அதற்கு முன்பு காஞ்சிபுரத்துக்கு 16ஆம் தேதி நாங்கள் பயணம் போகிறோம். சுங்குவார் சத்தத்திலே கல்லெறியப்படுகிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்ற போது அன்றைக்கு எம்ஜிஆர் மன்றத்துக்காரர்கள் ஏற்றிய கொடி தாமரை படம் போட்ட கொடி. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியே பிறக்கவில்லை. அன்றைக்கு ஜனசங்கம் தான். ஜனசங்கத்துக்கு இருந்தது விளக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆரம்பம் 80லே ஆரம்பிக்கப்பட்டு அது அதற்கு பின்பு தாமரை சின்னம் வந்தது. ஆனால் எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டிலே அவருடைய தொண்டர்கள் எம்ஜிஆர் கொடி என்று தாமரையை ஏற்றினார்கள். ஆக எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அந்த உணர்வோடு அந்த தாமரைக்காகவும் வந்திருக்கலாம். அரசியல் திராவிட இயக்கங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தார். அவருக்கும் உணர்வு எப்பொழுது என்றால், தேசியத்தின் மீது மிகுந்த பற்றாளர், தெய்வீகத்தின் மீது பற்றாளர். ஆக எம்ஜிஆர் தொண்டர்கள் நார்மலாக இதுக்கு வந்திருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் என்றால் அவர் அந்த கட்சியினுடைய தலைமை, இன்றைய தலைமை. கலைஞரால் விரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர், கலைஞரால் பாதுகாக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், கலைஞரால் போற்றப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், கலைஞரால் என்றைக்கும் பாதுகாக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைமை தவறான போக்கில் இருக்கிறது. அகங்காரத்தோடு நடந்து கொள்கிறார்கள். மற்றவர்களை மதிக்கவில்லை என்ற உணர்வோடும், அடுத்து தேசியத்தில் இருக்கக்கூடிய தேசத் தலைவர் நம்முடைய தேசத்தந்தை நரேந்திர மோடி அவர்களுடைய மீது இருக்கக்கூடிய மிகுந்த பற்றாளராக அவர் வந்திருக்கிறார். இப்படித்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோட தலைமையில் இன்றைய தினம் தேசிய தலைவர் JP நட்டா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. அவர் எந்த மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க? நட்டா அவர்கள், இனி தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும், நீங்கள் தான் உழைக்க வேண்டும். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலேயும் மிகப்பெரிய வெற்றியை தேடித் தருவதற்கு உங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் தாருங்கள், நாங்கள் உங்களை பாதுகாப்போம். அதை போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த அக்கறை செலுத்தும் என்று எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். அவருடைய உறுதிமொழியை ஏற்கிற விதத்தில் எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள், உழைக்க தயாராக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பிலை கொண்டு வர தயாராக இருக்கிறார்கள். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.